ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். வியாழக்கிழமை பாபாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட இந்த நாள் நிச்சயமா உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். பாபாவை நம்பிக்கையோடு வணங்கும் பக்தர்களோடு அவருடைய அருள் ஆசீர்வாதம் எப்போதும் நிறைந்திருக்கும். பாபாவை வியாழக்கிழமை அவருடைய ஆலயத்துக்கு சென்று வழிபடணும்னு ஆசைப்படக்கூடிய பக்தர்களுக்கான பதிவு இது. பாபாவினுடைய திருக்கோவிலில் பாபாவுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக திருக்காட்சிகளைத்தான் நீங்க இப்ப உங்க கண்ணார கண்டு தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பாபாவினுடைய தரிசனமாகப்பட்டது நம்மளுடைய பல ஜென்ம பாவங்களை போக்கும் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம். சாயி அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு குரல் கொடுத்தா போதும், நமக்குடைய தேவை என்னன்னு சொல்லி ஒரு தாய் போல நமக்கு தேவையானதை தந்து அருளி நம்முடைய கஷ்டங்களை நீக்கி நமக்கு பரிபூர்ண கருணையை தந்து காக்கக்கூடிய சர்வ வல்லமை நிறைந்த சத்குருதான் சாயிநாதர். அவருடைய பராக்கிரமங்களையும் அவருடைய அருளுரைகளையும் நாம் நிறைய விஷயங்களையும் சாயி சச்சரிதத்தின் மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நாம் அதை கடைப்பிடிக்கும் போது நம்மளுடைய இந்த மனித பிறவி மேன்மை அடைகிறது. எல்லாருக்கும் குரு கிடைச்சிடுறது இல்லைங்க. யாரெல்லாம் பாக்கியசாலியோ அவங்களுக்கு மட்டும்தான் சத்குருவினுடைய பாதார விந்தங்களை பணியக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அந்த விதத்தில் நாம் ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க. இன்னைக்கு இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய புண்ணியம் ஜாஸ்தின்னு அர்த்தம். அதனால தான் இந்த மாதிரி பாபாவினுடைய தரிசனம், அவருடைய பால் அபிஷேக தரிசனம் உங்களுடைய பல ஜென்ம பாவவினைகளை போக்கி அருளும். நம்பிக்கையோட பாபாவை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு அவருடைய பரிபூர்ண கருணை கிடைத்து கொண்டே இருக்குங்க. யாருக்கும் எப்பவும் எந்த ஒரு இடத்துலையும் சந்தேகமே வரக்கூடாதுங்க. நாம குரு கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரை பரிபூர்ணமாக நம்பி நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் அவருடைய அருளால நமக்கு தீரும் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதார விந்தங்களை நாம் பணிந்தால் போதும். அவர் நம்ம கையிலிருந்து வேற பணமோ பொருளோ எதையும் எதிர்பார்க்கறதில்ல. நம்மளுடைய பக்தியை மட்டும்தான் அவர் எப்பவுமே எதிர்பார்க்கிறாரு. நம்முடைய சங்கடங்களை சாயிநாதர் நிச்சயமா தீர்த்தருள்வார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் பாபா நம்மக்கிட்ட எப்பவும் கேட்கக்கூடிய நம்பிக்கையோடையும் பொறுமையோடவும் அவரை வழிபாடு செய்தால் போதும். எந்த விதமான ஆடம்பரமான பூஜைகளையும் நாம செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு எளிமையா அவரை சாயின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி வழிபாடு செய்யுங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வழிபாடு செய்யுங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி நாம பாபா கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அவருக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும், என்ன கொடுத்தா நாம சந்தோஷப்படுவோம், எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட அவருக்கு தெரியும். நமக்கானது நம்மை வந்து சேரும்படியாக அவர் சர்வ நிச்சயமாக செய்வார். நம்முடைய கர்ம வினை பயன் நம்மை வாட்டும் போது அதை பார்த்து கொண்டு சாயி சும்மா இருக்க மாட்டாருங்க. நிச்சயமா அதை எல்லாத்தையும் அவர் முன்னால் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய துணியில் இட்டு நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தையும் சத்குரு சாயிநாதர் தீர்த்தருள்வார். அவருடைய அபிஷேக காட்சியை நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரம் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற கோரிக்கையை நினச்சி, பாபா என்னுடைய இந்த சங்கடங்கள் எல்லாம் உனக்கு தெரியும், நான் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இது எல்லாத்தையும் நீங்கள் போக்கி அருளணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனையினுடைய வலிமை மிகவும் அபாரமானது. நாம் மனசார அவர்கிட்ட மனம் விட்டு பேசினா போதுங்க. உங்கள் மனசு சாந்தமாயிடும். மனசில் இருக்கக்கூடிய மனபாரம் குறையும். இப்போ இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சங்கடம் இருந்தாலும் அதை கடந்து போகக்கூடிய வல்லமை இல்லாததுனால தான் நாம் மனவலி, மனவேதனை, மனபாரத்தோடு சுமந்து கொண்டு அதோடவே வாழ்க்கையை ஒரு சங்கடமான விஷயமாக கழித்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இல்லாமல் இது எல்லாத்தையும் அவருடைய பாதார விந்தங்களில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இன்னைக்கு நான் இந்த தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த நொடி தொடங்கி என்னுடைய சங்கடங்கள் எல்லாம் தீரும்னு சொல்லி மனசார முழு மனசா நம்புங்க. பாபா
பாபா எப்பவும் நம்ம கூட தான் இருக்காருன்னு நம்புங்க. அவர் சாயி சச்சரிதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக சத்தியத்திலும் சத்தியம். ஏன்னா பாபா ஹேமத் வந்த ஒரு கருவியாக தான் எடுத்துக்கிட்டார். எப்படி முருகப்பெருமான் திருப்புகழ அருணகிரிநாதரை ஒரு கருவியாக வச்சு முருகப்பெருமானே எழுதி அருளி நமக்கு வழங்கினாரோ அதுபோலத்தான் சாயி சச்சரிதமும் பாபாவினால் ஹேமத் பந்தை ஒரு கருவியாக ஏற்றுக்கொண்டு நமக்கு வழங்கப்பட்ட அரிய பொக்கிஷம். வரக்கூடிய நாட்களில் இப்போ வரக்கூடிய இந்த மாதம் ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா மிகவும் விசேஷமாக வந்துக்கிட்டே இருக்கு. அந்த நாளில் நாம் பாபாவை பரிபூர்ணமாக சரணடைந்து பாபா அப்படின்னு சொல்லி அவருடைய பாதம் பணிந்தால் நம்முடைய சங்கடங்கள் நிச்சயமாக தீருங்க. குரு பூர்ணிமா அப்படிங்கிறது குருவினுடைய அவசியத்தை உணர்த்துவதாகும். கு என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள். ரு அப்படின்னா இருளை அகற்றக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். குருங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி ஒளியை தருபவர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நமக்கு குருவா சத்குரு சாயிநாதர் நம்ம முன்னால் இருக்கிறாரு. அவருடைய பாதார விந்தங்களை பணிந்து இந்த குரு பூர்ணிமா தொடங்கி சாயி சச்சரிதத்தை முடிஞ்ச அளவுக்கு பாராயணம் பண்ணுங்க. இப்போ நாம் அவருடைய அபிஷேக திருக்காட்சியையும் அலங்கார திருக்காட்சியையும் கண்டு தரிசித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அருள் ஆசீர்வாதத்தோட நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் தீரும். நம்பிக்கையோட பாபாவை வழிபடக்கூடியவங்களுக்கு அவருடைய அருள் ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்குங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் என் சாய் அருள் என்னை காக்கும்னு நீங்கள் அவரை பிடிச்சுக்கோங்க. நீங்கள் பிடிச்சிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சா போதும். அவர் உங்களுடைய கரங்களை பற்றி கொள்வார். நாம் பிடிச்சா கஷ்டம் வரும்போது அவரை விட்டுடுவோங்க. நாம் பக்தியால் அவரை நம்மளை பிடிக்க வச்சிட்டோம்னா போதும். நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுக்கும் ஏன் ஒரு படி மேலே சொல்ல போனால் நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய 7 தலைமுறைகளையும் நம்மளுடைய சந்ததிகளையும் அவர் கைப்பிடித்து வாழ்க்கையை நகர்த்தி செல்வதற்கு உறுதுணையாக வழித்துணையாக சத்குருவாக நம்மை இருந்து வழி நடத்துவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நம்பி அவருடைய பாதார விந்தங்களை பணிய வேண்டும். அகங்காரம் அற்றவனாக இருக்க வேண்டும். அவர் வாழ்க்கையில் நம்மளை கடைப்பிடிக்க சொல்ல சின்ன சின்ன விஷயங்களை குறிப்பாக சொல்லணும்னா அன்னதானம் செய்யறதன் மூலமாக பாபாவினுடைய பரிபூர்ண அருளை பெறலாம். முடிஞ்ச அளவுக்கு பாபாவை ஆலயங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது சென்று தரிசனம் பண்ணுங்க. வீட்டில் அவருடைய புகைப்படம் இருந்தாலோ அவருடைய சிலை இருந்தாலோ வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் அவர் முன்னால் ஒரு 5 நிமிஷமாவது உட்காந்து அவர்கிட்ட பேசுங்க. தினமும் 2 நிமிஷம் பேசுனீங்கன்னா ரொம்பவே விசேஷம். இப்போ இருக்கிற கால கட்டாயத்தில் நாம் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் கிளம்பும்போது அவரை நினச்சிட்டு பாபா என் கூட வாங்க பாபான்னு சொல்லிட்டு கிளம்புங்க. நாம் ஒரே ஒரு நொடி அவரை நினச்சா கூட போதுங்க. அவருடைய பார்வை நமக்கு பக்கபலமாக இருக்கும். நம்மளை சுற்றி அவர் ஒரு பாதுகாப்பு வளையமாக இருந்து நம்மளை வழி நடத்துவார். வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதி பாபாவினுடைய குரு பூர்ணிமா வரவிருக்கிறது. புதன்கிழமை வருது. பாபாவை அந்த நாளில் ஆலயத்துக்கு சென்று முடிந்த அளவில் தரிசனம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு மலரோ இல்லை ஊதுபத்தியோ அவருக்கு விளக்கேற்றுவதற்கு எண்ணெயோ பழங்களோ ஏதாவது கையில் வாங்கிட்டு போய் குருவை நீங்கள் நமஸ்காரம் பண்ணுங்கள். இந்த நாள் தொடங்கி முடிந்தால் சச்சரிதம் கொண்டு போங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கையில் கொண்டு போய் அவருடைய ஆலயத்தில் அவர்கிட்ட வச்சு வாங்கி அன்றைய தினத்தில் ஒரு அத்தியாயம் நீங்கள் அப்படி கண்ணை மூடி திறந்தீங்கன்னா ஒரு அத்தியாயம் வருங்க. அதுதான் உங்களுக்கான அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை அந்த தினத்தில் நீங்கள் ஆலயத்திலேயே பாராயணம் செய்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் வீட்லேயோ இல்லை நீங்கள் எங்கேயாவது பிரயாணம் பண்ணும்போது எங்கே படித்தாலும் சரிங்க, நிச்சயமாக உங்களுடைய கேள்விக்கான பதில் அதில் இருக்கும். உங்கள் வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்துவதற்கான நல்ல அறிவுரைகளை நீங்கள் அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு படிக்கக்கூடிய அவருடைய அத்தியாயத்திலிருந்து பெறலாம்ங்க. பாபா நேரடியாக எல்லார்கிட்டையும் தொடர்பு கொள்ள மாட்டார். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ரூபத்தில் காட்சி கொடுப்பார். நிறைய பேருக்கு சச்சரிதம் மூலமாக வாழ்க்கையில் ஒளியேற்றி இருக்கிறார். இந்த குரு பூர்ணிமா தொடங்கி அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு. சாயி சச்சரிதம் இல்லாதவங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் அன்றைய தினம் அந்த புத்தகத்தை வாங்கி பாபாவினுடைய பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் பெற்று ஒரு அத்தியாயம் படிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை
வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நான் என் வாழ்க்கையில் என்ன விஷயங்களை கடைப்பிடிக்கிறேனோ அதைத்தான் சாய் பக்தர்களான உங்களுக்கும் இந்த மாதிரி பாபாவினுடைய பதிவுகள் மூலமாக உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பாபாவின் அருள் நிறைந்திருக்கும். எல்லாருக்குமாக நாம் பிரார்த்தனை செய்கிறது எல்லாருக்கும் நன்மை அளிக்கிறதோட நம்மையும் சேர்த்து காக்கும். நம்ம மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும், சாய் பக்தர்களையும் சாய் அருள் சூழ்ந்திருந்து காக்கும். சமஸ்த லோகா சுகினோ பவந்துன்னு சொல்லி எல்லாருக்குமா நாம் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். எல்லாருக்காகவும் நாம் பிரார்த்தனை பண்ணும்போது பாபா மகிழ்ந்து எல்லாருக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தை வாரி வழங்குவார். எல்லாருடைய சங்கடங்களும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த நொடி தொடங்கி எல்லாம் சரியாயிடும். நம்பிக்கையோடு அவரை வழிபாடு செய்வோம். அவர் அருளை வாரி வார வழங்க தயாராக இருக்கார். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை நாம் வளர்த்துக்கணும். ஒன்றும் இல்லை, உண்மையாக நேர்மையாக தூய பக்தியோட அவரை வழிபாடு செய்தால் போதும். முடிந்த அளவு அன்னதானம் கொடுங்க. பிற உயிரினங்களை மதித்து நடந்துக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. அவங்க சந்தோஷத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத உங்களால் உணர முடியும். யார் உங்களை என்ன ஏசினாலும் பேசினாலும், உங்களை அவதூறு பேசினாலும் புறம் பேசினாலும் அனைத்தும் சாயிக்கே அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக நிம்மதியாக இருங்க. இதுதான் பாபா நமக்கு இன்று வழங்கக்கூடிய அறிவுரைன்னு எடுத்துக்கோங்க. பாபாவின் அருளோடு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்துக்கிறேன். மற்றொரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்டில் ஓம் சாய்ராம்னு பதிவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சாய் பக்தர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் பெற்ற இந்த அருள் ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் பெறுவார்கள். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.